தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி வேட்பாளர்களின் பாரிய மோசடி அம்பலம், அதிரடி நடவடிக்கையில் தேர்தல் ஆணைக்குழு. நாட்டில் மீண்டும் சிவில் போர் வெடிக்கும், வஜிர அபிவர்த்தன எச்சரிக்கை. அனுரவின் தேர்தல் பிரச்சார அலுவலகம் தீக்கிரை. துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் வைத்தியசாலையில் அனுமதி, பிரதான சந்தேக நபர் தலைமறைவு. 12 வயது மகளின் முகத்தை தீக்குச்சியால் எரித்த கொடூர தந்தை. இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்ட 100கணக்கான அதிசொகுசு வாகனங்கள் வெளியான தகவல். கிளப் வசந்த கொலை குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட அரசியல் பிரமுகர். அனுரவின் கட்சி தேர்தல் விஞ்ஞாபனத்தை நகலெடுக்கும் சஜித்தின் கட்சி. தொடர்பென விரிவான செய்திகள். ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களில் 15 பேர் பண மோசடியில் ஈடுபட்டுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளுக்கு செல்லாமல் பிரச்சார நடவடிக்கை மேற்கொள்வதாக கூறி பல்வேறு நபர்களிடம் பணம் பெற்றுள்ளதாக தெரிய வந்துள்ளது. இது தொடர்பில் கிடைத்துள்ள முறைப்பாடுகளுக்கு அமைய ஆராய்ந்து வருவதாக தேர்தல் ஆணைக்குழுவின் உயர் அதிகாரியொருவர் தெரிவித்துள்ளார். சுமார் 30 ஜனாதிபதி வேட்பாளர்கள் இன்னும் ஜனாதிபதி தேர்தலுக்கான பிரச்சாரத்தை ஆரம்பிக்கவில்லை எனவும், அவர்களில் சிலர் கட்சி அலுவலகத்தை கூட திறக்கவில்லை எனவும் அந்த அதிகாரி குறிப்பிட்டுள்ளார். தேசிய தொலைக்காட்சி மற்றும் தேசிய வானொலியில் தமது கொள்கைகளை முன்வைப்பதற்கு ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கு வழங்கப்படும் இலவச ஒளிபரப்பு நேரத்தை வழங்காதது தொடர்பில் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. ஜனாதிபதி தேர்தலில் 38 வேட்பாளர்கள் களமிறங்கியுள்ளனர். ஒரு வேட்பாளருக்காக தேர்தல் ஆணையம் 1 கோடி ரூபாய்க்கு மேல் செலவழிக்கும் என தகவல் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. நாட்டில் மீண்டும் சிவில் போர் வெடிக்கும் அபாயம் காணப்படுவதாக ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜிர அபிவர்த்தன தெரிவித்துள்ளார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் மக்கள் ரணில் தவிர்ந்த வேறு வேட்பாளர்களுக்கு வாக்களித்தால் இவ்வாறு சிவில் போர் வெடிக்க வாய்ப்புள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். காலி பிரதேசத்தில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார். ஜனாதிபதி தேர்தலுக்காக இவ்வாறான வேட்பாளர்கள் போட்டியிட்டாலும் மக்களுக்கு சேவையாற்றிய தலைவராக ரணில் விக்ரமசிங்க மட்டுமே திகழ்கின்றார் என அவர் தெரிவித்துள்ளார். தேர்தலில் வெற்றியீட்டும் நோக்கில் ஏனைய வேட்பாளர்கள் பல்வேறு வாக்குறுதிகளை வழங்கி வருவதாகவும், எனினும் அந்த வாக்குறுதிகள் நடைமுறைக்கு சாத்தியமற்றவை எனவும் குறிப்பிட்டுள்ளார். வாக்குறுதிகளை வழங்கி மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்றுக்கொள்வதனை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் குறிப்பிட்டுள்ளார். ரணில் விக்ரமசிங்க செய்யக்கூடிய விடயங்களை மட்டுமே எல்லா சந்தர்ப்பங்களிலும் கூறுவார் எனவும், அது ஒரு தலைவரிடம் இருக்கக்கூடிய உயரிய பண்பாகும் எனவும் வஜிர அபிவர்த்தன சுட்டிக்காட்டியுள்ளார். வஜிர அபிவர்த்தன இந்த சிவில் போர் வெடிக்கும் என்ற கருத்தை பல்வேறு மேடைகளில் தெரிவித்து வருகின்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் செப்டம்பர் 21ஆம் தேதி ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறவுள்ள நிலையில் வேட்பாளர்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மிரிகம பொகலகம பிரதேசத்தில் உள்ள தேசிய மக்கள் கட்சியின் தேர்தல் பிரச்சார அலுவலகம் தீக்கிரையாக்கப்பட்டுள்ளதாக பல்லேவல போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த பிரச்சார அலுவலகத்தில் நேற்று இருந்த மேசைகள், கதிரைகள் மற்றும் விளம்பர பலகைகளுக்கு சிலர் தீ வைத்து எரித்துள்ளமை விசாரணைகளில் இருந்து தெரிய வந்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். தீ வைத்த நபர் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும், அவரை கைது செய்வதற்கான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர். தலாவ மெதகம பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் ஒருவர் காயமடைந்து அனுராதபுரம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். நேற்று காலை இந்த துப்பாக்கிச் சூடு இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. காயமடைந்தவர் வரகொட தலாவ பகுதியைச் சேர்ந்த 44 வயதுடையவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
குறித்த நபர் தென்னை பயிரிட்டிருந்த காணியில் தனது மைத்துனருடன் பயணித்துக் கொண்டிருந்த போது குறித்த காணிக்கு நீர் எடுக்கும் குழாய் தொடர்பில் பக்கத்து காணியின் உரிமையாளருடன் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. தகராறு முற்றியதால் பக்கத்து காணியின் உரிமையாளர் துப்பாக்கியால் சுட்டது தெரிய வந்துள்ளது. உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கியால் இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். துப்பாக்கிச்சூடு நடத்திய சந்தேக நபர் பிரதேசத்தை விட்டு தப்பிச் சென்றுள்ளதுடன் சந்தேக நபரை கைது செய்ய தலாப போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். பதுளை பண்டாரவளை பிரதேசத்தில் 12 வயது மகளை தீக்குச்சியால் முகத்தை எரித்து கொடூரமான முறையில் சித்திரவதை செய்த தந்தையை பண்டாரவளை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். பண்டாரவளை லியங்ககவெல பிரதேசத்தில் உள்ள பாடசாலையொன்றில் கல்வி கற்கும் 7ஆம் வகுப்பு பாடசாலை மாணவியின் முகம் தீக்குச்சியால் எரிக்கப்பட்ட நிலையில் தியத்தலாவ வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குறித்த மாணவி மாலை பாடசாலை முடிந்து வீட்டுக்கு வந்த சிறுமி சமையலறை நீர்க்குழாய்க்கு அருகில் கைகளை கழுவிக் கொண்டிருந்த போது தந்தை சிறுமியை திட்டி மிரட்டி தீக்குச்சியால் சிறுமியின் முகத்தை காயப்படுத்தியுள்ளதாகவும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. தீக்காயங்களுடன் குறித்த மாணவி பாடசாலை சென்ற நிலையில் சிறுமியின் முகத்தில் தீக்காயம் ஏற்பட்டுள்ளதை அவதானித்த அதிபர் இது தொடர்பில் காவல்துறைக்கு தகவல் வழங்கியுள்ளார். இதனையடுத்து மாணவியின் தந்தை கைது செய்யப்பட்டதை அடுத்து சந்தேக நபர் பண்டாரவளை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளார். போலியான முறைகளில் இலங்கைக்கு அதிநவீன அதிசொகுசு வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கும் உதவிய சுங்க அதிகாரிகள் மற்றும் அந்த வாகனங்களை பதிவு செய்வதற்கு உதவிய மோட்டார் போக்குவரத்து திணைக்கள அதிகாரிகளை உடனடியாக கைது செய்யுமாறு லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிற்கு நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டுள்ளது. இலங்கை சுங்கத்தினால் அனுமதி பெறப்படாத 100க்கும் மேற்பட்ட வாகனங்கள் தொடர்பில் நடவடிக்கை எடுத்த மோட்டார் போக்குவரத்து திணைக்கள அதிகாரிகளை உடனடியாக விரிவான விசாரணை நடத்தி கைது செய்யுமாறு லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவிற்கு கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் இரகசிய மற்றும் புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் இலங்கை சுங்க அதிகாரிகளால் அனுமதிக்கப்படாத சொகுசு ஜீப்கள் உட்பட பல வாகனங்கள் தொடர்பில் விரிவான விசாரணை நடத்தப்பட்டதாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. குறித்த விசாரணைகளின் போது லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் கைப்பற்றப்பட்ட 3 வாகனங்கள் கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டன. மேற்படி வாகனங்களை மேலதிக சுங்க விசாரணைகளுக்காக இலங்கை சுங்கத்திற்கு கையகப்படுத்துமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் உரிய வாகனம் சுங்க விசாரணைகளுக்காக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் சமர்ப்பிக்காத நபர்களை கைது செய்து நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தவும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தொழிலதிபர் சுரேந்திர வசந்த பெரேரா உட்பட 2 சுட்டுக் கொன்ற சம்பவம் தொடர்பில் மேல் மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த உறுப்பினர் பாடந்துறையில் வைத்து இன்று கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. துப்பாக்கிச்சூடு நடத்தியவருக்கு அடைக்கலம் கொடுத்ததாக கூறப்படும் இவர் மேற்கு தெற்கு குற்றப்பிரிவினரின் விசாரணையில் கைது செய்யப்பட்டுள்ளார். கிளப் வசந்த கொலையின் பிரதான சந்தேக நபராக கருதப்படும் குற்ற கும்பல் தலைவரான கஞ்சிப்பாணி இம்ரானின் வேண்டுகோளுக்கிணங்க மேல் மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் துப்பாக்கிச்சூடு நடத்திய நபருக்கு 25 நாட்கள் அவரது வீட்டில் அடைக்கலம் கொடுத்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மேலும் கைது செய்யப்பட்டவர் 55 வயதுடையவர் எனவும் இது தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. தேசிய மக்கள் சக்தி வெளியிட்ட தேர்தல் விஞ்ஞாபனத்தை ஐக்கிய மக்கள் சக்தி நகலெடுத்து வருவதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. எனவே தேசிய மக்கள் சக்தி வெளியிட்டுள்ள தேர்தல் விஞ்ஞாபனத்தின் 2வது பிரதி இதுவாக இருக்கும் என்றும் கட்சியின் அரசியல் சபை உறுப்பினர் சுனில் கந்துநெத்தி தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தி தனது விஞ்ஞாபனத்தை விரைவில் வெளியிட திட்டமிட்டுள்ளதாகவும் தற்போது அவர்கள் தமது தேர்தல் விஞ்ஞாபனத்தை தயாரிப்பதற்கு பதிலாக தமது விஞ்ஞாபனத்தை வாசித்து வருவதாகவும் கந்தலாயில் நடைபெற்ற பேரணியொன்றில் கந்துநெத்தி குறிப்பிட்டுள்ளார். தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் அறிக்கையை ஐக்கிய மக்கள் சக்தியினர் அதிகம் பதிவிறக்கம் செய்கின்றனர்.
எனவே தேசிய மக்கள் சக்தியின் 2வது தேர்தல் விஞ்ஞாபனத்தை எதிர்பார்க்கலாம் என்றும் கந்துன்னெத்தி குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக இதுபோன்ற செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.